அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2 நாளாக எடுத்த வ்ளாக் தான் இது. நம்ம அம்மா சொல்லும் போதெல்லாம் கேட்காம, இப்போ வந்து அனுபவம் சொல்கிறது தான் இந்த ஆரோக்கியம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த காலகட்டத்தில் தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது. நான் மட்டும் வந்து இதை மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்மளுடைய கஸ்டமருக்கு தான் செஞ்சு கொடுக்குறது. அதே மாதிரி நமக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து நம்ம எப்படி கண்டறிகிறது அப்படிங்கிறத பற்றி நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதாவது நம்ம வந்து மோட்டிவேஷனை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் பத்தாது. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸும் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அப்புறம் வந்து லைஃப் வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கும். குழந்தை பிறந்துருச்சுனாவே அதாவது குழந்தைய பார்க்குறது, வீட்டு வேலைகளை பார்க்குறது, அந்த மாதிரியாவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனோன்னே நமக்கு கண்டிப்பாக டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது அடுத்தது நம்ம லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை இதை நோக்கி தான் போகுமா, இப்படியே தான் இருக்குமா, அந்த மாதிரி மைண்ட் செட்டப்பில் வந்து யோசிப்பாங்க. தேவையில்லாத ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து அதிகமாகிட்டுருக்கும். ஸோ வேலை பார்க்கவும், அடுத்தது வந்து ரெஸ்ட் எடுக்கவும், படுக்கவுமா, இந்த மாதிரி நமக்குள்ள திறமையை வெளியே கொண்டுட்டு வரும்போது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணும்போது, நமக்குன்னு ஒரு திறமை கண்டிப்பாக இறைவன் ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும். ஃபஸ்ட்டுன்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும். அதை நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை ட்ராயிங் பண்ணுவோம், மேக்கப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன வயசில் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு விஷயம் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா, சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ நான் வந்து சமையல் குறிப்பெல்லாம் நோட் எடுத்து போட்டு அதை நோட்டு ஃபுல்லாக எழுதிட்டுருப்பேன், கவிதை எழுதுவேன். இந்த மாதிரி எனக்கான ஒரு இது இருக்கும். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ வரைக்கும் நான் அந்த ஒரு நோட் பெனில் எழுதுகிற பழக்கம் எனக்கு ஒன்றும் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தாலும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், நோட்டும் பென்னும் இல்லாமல் நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமையல் குறிப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மனசில் பதியணும் அப்படிங்கும்போது எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த எழுதி வச்சுக்கும் போது மனசில் இன்னும் ஆழமாக பதியும்ல. அதுக்காக பார்த்தா 2வது டிப்ஸ்ன்னு பார்த்தா, மற்றவங்க பண்ணுற விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், அடடா நமக்கும் இந்த விஷயம் வருமே, ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரியுமே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்கு வந்து தோணும். நமக்கும் இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த திறமைன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும். அதை வந்து மித்தவங்களை பார்த்து வந்து போராமப்படக்கூடாது. பட் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கும் இந்த விஷயம் வரும், நம்மளும் பண்ணால் என்ன அப்படிங்கிறத நினச்சி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். அதேமாரி யாராவது நம்மக்கிட்ட வந்து ஆறுதலாக பேசும்போது, இவங்கக்கிட்ட பேசினா ஒரு ஆறுதலாக இருக்கும், இவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி யாராவது நம்மக்கிட்ட பேசும்போது, அதை தவிர்க்கக்கூடாது. தவிர்க்காமல் நம்மளால் முடிஞ்சதை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். இதுவும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு திறமை தான். அடுத்தது ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரீ டைமு நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வீடியோஸ் நிறையா பார்த்துட்ருப்போம். நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆஹா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, நம்ம இவ்வளோ நேரம் இதிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் நமக்கான பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதை நம்ம பண்ணும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இதுவும் வந்து நமக்கான ஒரு திறமை தான். ஒரு சில குடும்பத்து சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியாமல் சில பெண்கள் இருப்பாங்க. ஸோ இது பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள திறமையை கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குற மற்ற பெண்களுக்கும் ஐடியா வரும். கண்டிப்பாக இந்த கமெண்ட் மூலியமாக மற்றவங்களுடைய திறமையை வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒளிஞ்சிருக்க அந்த விஷயங்களை பற்றி மற்றவங்களுக்கும் தெரிய வர்றதுக்கான ஒரு மித்தவங்களுக்கான மோட்டிவேஷன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.